நம்ம ஹீரோயின் க்ளோவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்க கூட்டிக்கிட்டு அவளோட தங்கச்சி காணாம போனதுனால அவளை தேடி போறா. அவ கடைசியா கேஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போயிருப்பா. சரி நான் அங்க போய் அவளை தேடலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டும் போறா. அங்க இருக்க ஒரு ஷாப்ல ஒர்க் பண்ற ஒரு ஆள் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு டவுன்ல இருந்து தான் நிறைய பேர் மிஸ்ஸிங் சொல்லிட்டு நியூஸ் வருதுமா அப்படின்னு சொல்லவும் அந்த பக்கத்துல இருக்கிற க்ளோர் வேலி அப்படின்ற டவுனுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டே போறா. போனா அங்க ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு. சரி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. பார்த்தா அங்க ஒரு என்ட்ரி புக் இருக்கு. அந்த என்ட்ரி புக்லயும் சைன் போடுறா அவளோட ஃப்ரெண்டு. அந்த என்ட்ரி புக் பின்னாடி எல்லாம் பார்த்தா நிறைய பேர் அப்படி சைன் போட்ட மாதிரி இருக்கு. ஆனா நிறைய டைம் அவங்க சைன் போட்ட மாதிரியும் இருக்கு. என்ன இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அவ தங்கச்சியுமே சைன் போட்ட மாதிரியே இருக்கு. மீனாவோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த பாக்குறான் அந்த வீட்டுல. என்னன்னா நிறைய மிஸ்ஸிங் சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அந்த மிஸ்ஸிங் கேசஸோட டீடைல்ஸ் எதுவுமே இல்லாம அவங்க போட்டோ மட்டும் போட்டு மிஸ்ஸிங்னு போட்ட மாதிரி இருக்கு. என்ன இது வித்தியாசமா இருக்கு, இந்த வீடியோ வித்தியாசமா இருக்கு, அங்க யாருமே இல்லையும் கூட. அப்போன்னு பார்த்து வெளியே சவுண்ட் கேட்கவும் வெளியே போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க ஓட்டி இந்த காரை யாரோ ஆன் பண்ணி இப்படி ஃபுல் போர்ஸ்ல வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. எங்களோட கார் அப்படின்னு சொன்னாவும் அங்க இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல. சரி எல்லாரும் உள்ள போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கதவை சாத்திக்கிறாங்க. இந்த காருக்குள்ள இருக்கிறவங்க என்னதான் பண்றோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே சரி இங்க போன் இருக்குமா நாங்க போய் தேடணும்னு சொல்லிட்டு மொத்தமா 5 பேர் வந்திருப்பாங்க. அதுல 3 பேர் கீழே போய் செக் பண்றாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவளோட பாய் ஃப்ரெண்டுமே மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே போய் 3 பேர் செக் பண்ண போயிருக்காங்க. போன் ஏதாவது இருந்தா பக்கத்துல வேற யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும், நான் போய் பாக்குறேன், நீங்க வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ பாய் ஃப்ரெண்டும் போறான். போனவன் ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு இவளும் போய் பாக்குறா. போய் பார்த்தா அந்த இடத்துல மாஸ்க் போட்ட ஒருத்தன் அவ பாய் ஃப்ரெண்ட 2 வெட்டி போட்டிருக்கான். அதை பார்த்தவ அப்படியே கத்தி அலறா. அவளையுமே அவன் சாவடிச்சிடறான். ஏதோ சத்தம் கேக்குது மேலன்னு சொல்லிட்டு மேல ஏறி மேக்ஸ் ஒருத்தவன் பாப்பான். பார்த்தா எப்படிலாம் நடக்கும், கீழே உடனே இறங்கி வந்துட்டு எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா இந்த சத்தம் மேல இருக்கிற மாஸ்க் போட்டவன் கேட்டுரும். அதனால அவன் நேரா பேஸ்மெண்ட்டுக்கு இறங்கி போறான். போகும்போது அந்த மேக்ஸ்ன்றவன் சேர் எடுத்து இவனை அடிக்கிறான். ஆனா இவனை அட்டாக் பண்ண வரும்போது அவன் கிட்ட இருக்கிற கத்தியை வாங்கி இவன் அவன் கண்ணிலேயே குத்தி அவனே அங்கேயே சாவடிச்சான் அந்த மாஸ்க் போட்டவன். அப்புறம் நேரா வரான். கபோர்டுக்குள்ள இருக்கிற மேகன்ற ஹீரோயின் இன்னொரு ஃப்ரெண்ட் எடுக்கிறான். மண்டையை போட்டு இடின்னு இடிச்சு அவளை சாவடிக்கிறான். இங்க அதை பார்த்து இந்த க்ளோவர் ஹீரோயின் ஒரு கத்தியத்தோ மேல குத்துறா. ஆனா அவன் என்ன பண்றான், அதை தூக்கி உருவி போட்டுறான். இங்க எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஓடி போறா. ஓடி போயிட்டு அப்படியே மேல ஏறி வந்துடுறா. மேல ஏறி வெளியே வந்துடுறா. வெளியே ஓடி போயிட்டே இருக்கும்போது அவளோட தங்கச்சி அங்க தூரத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. மெல்லன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடில இருந்து சீக்கிரமா ஓடி வந்த அந்த மாஸ்க் போட்டவன் அவன் வயிற்றுலே குத்தி அவளையுமே சாவடிச்சிடான். இப்படி எல்லாருமே இங்க அவங்க செத்து போயிடுறாங்க. இதுக்கடுத்து இந்த மூவில என்னென்ன நடக்குதுன்ற ஃபுல் வீடியோ கீழே இருக்கு, பிளே பண்ணி பாருங்க. தேங்க்யூ.